ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி ஃப்ரம் ஆஸ்பைரிங் ஆர்ட் ஒர்க்ஸ் சேனல். இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறது க்யூட் கிச்சன் ஃபைன்ஸ். ஆமாங்க, நான் க்யூட்னு ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, கிச்சனில் இருக்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டெய்லி வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சன் தான். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கும் அந்த அந்த ஃபீலே வந்து ரொம்ப ஃபீல் குட் ஃபேக்டர் இல்லையா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாமினல் ப்ரைஸ் தான், ரொம்ப பெரிய ப்ரைஸ் கிடையாது. பட் இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் இருந்ததுன்னா நமக்கே அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அதனால சரி நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். எல்லாமே வந்து மீஷோ ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு இது எல்லாமே வந்து பக்கா பேக்கிங்கில் வந்துச்சு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் ப்ரௌன் பாக்ஸ் இல்லை. ஓப்பன் பண்ணி யூஸும் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லோட்டஸ் ஷேப்பில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஒரு கேண்டில், மேபி ஒரு பர்த்டே கேண்டிலாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, இது வந்து லோட்டஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து மோமோஸ் மேக்கர். ஆமாங்க, ரொம்ப ஈஸியான சிம்பிளானது. நம்ம வந்து டவ் வந்து இது மாதிரி பண்ணிட்டு ரவுண்டாக பண்ணிவிட்டு இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணோன்னா ஃபோல்ட் ஆகிக்கும். மோமோஸ் இஸ் ரெடி. இது வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அதெல்லாம் கஷ்டப்பட வேணாம். மோமோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை மோதகம் பண்ணுறதுக்கு, கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் அது யூஸ் பண்ணிட்டேன், ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் மார்னிங் 4 மணிக்கு பண்ணும்போது ரொம்ப அவசரமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் இதில் வந்து உள்ளார இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் ரவுண்ட் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி உள்ளார வச்சுட்டு உள்ளார ஸ்டஃபிங்ஸும் வச்சுட்டு மெதுவாக ஸ்க்வீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இது பண்ணோன்னா இப்படி க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு என்ன மாவு யூஸ் பண்ணுறோம், நான் வந்து கோதுமை மாவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அரிசி மாவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதில் ஒட்டாது, பட் அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக வந்திருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்குது. பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இப்படி இருக்குது. அது வந்து நம்ம மெதுவாக, புரியுதுங்களா? ஈஸி மூமெண்ட் தான், ஒன்றும் இல்லை, மெக்கானிக்கல் தான். அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து மாவு எதுவும் ஒட்டவும் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்தனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ இதில் டைம் ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமாக ஒரு சின்ன ரவுண்டை வச்சோமா, உள்ளார ஸ்டஃபிங்ஸ் வச்சோமா பண்ணமான முடிஞ்சுது. ஓகே, இது ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். இப்படி எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கணும், சரிங்களா? கீழே இருக்கணும்னா நமக்கு ரொம்பவே அழகான மோமோஸ் பேக் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ராடக்ட் இதுவும் க்யூட் ப்ராடக்ட் தான், பட் சம்மர் சம்மந்தப்பட்டது. சம்மர்னால் என்னென்னு உங்களுக்கு என்னென்ன யோசனை வருது? ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஆல்ரெடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து பாப்சிக்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன இது இருந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு இதில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சம்மரில் வந்து ஹெல்த்தியான பாப்சிக்கிள் நம்மளே பண்ணி சாப்பிடலாம். எதுக்கு கடையில் வந்து கெமிக்கல் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ணும்? அந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் நம்மளே வந்து பாப்சிக்கிள் பண்ணி வீட்டில் ஹெல்த்தியான பாப்சிக்கிள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு சம்மருக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. இது ஐஸ்கிரீம் இல்லை, பட் என்னன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஹவ் கியூட் இஸ் திஸ்? ஒரு சின்ன பேர்ட் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சீத்ரூவாக இருக்குது, ஒரு பேர்ட் மாதிரி இருக்குது. பட் இது என்ன தெரியுமா? திஸ் இஸ் அ லெமன் ஸ்குவீசர். ஆமாங்க, கரெக்டு, லெமன் ஸ்குவீசர் தான். இது ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்குது. ஹாஃப் லெமன் இது உள்ளார வச்சுட்டு இது பாருங்கள், இது இப்படி ஓப்பன் பண்ணணும். இது இப்படி ஓப்பன் பண்ணணும். ஹாஃப் லெமன் இது உள்ளார வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணி அமுத்தினோன்னா இது ஒரு பீக் வழியாக ஜூஸஸ், லெமன் ஜூஸ் வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதையும் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டெமோவும் காட்டுறேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இதில் அதுவும் இந்த உள்ளார ஹாஃப் கட் லெமன் வச்சுட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இது பேர்ட் இல்லைங்க, திஸ் இஸ் லெமன் ஸ்குவீசர். இதுவுமே வந்து மீஷோ ஆப்பில் தான் நான் வாங்கினேன். ப்ராடக்ட் வந்து ஸ்டர்டியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. பட் பிளாஸ்டிக் தான், பட் நத்திங் டு வரி. ப்ராடக்ட் நல்லாவே இருக்குது, நல்லா யூஸ் பண்ணலாம்.
அடுத்த ப்ராடக்ட்டும் செம்ம ஃபைன் தான், பட் இது எல்லா டைமும் யூஸ் பண்ணலாம். ஒரு க்யூட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். எனி கெஸஸ்? கண்டிப்பாக என்னன்னு தெரியாது. ஸோ வாங்க, இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் நமக்கு திங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இதில் லெக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், பியானோ தான். பட் பியானோ எப்படி கிச்சன் ஃபைண்ட் ஆகும், கிச்சனில் எப்படி பியானோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறேன். இந்த பியானோ வந்து பியானோவோட பட்டன்ஸ், அது என்ன சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக தெரியல, மேபி வச்சுக்கலாம். மியூசிக்கல் இது பண்ணுற நோட்ஸ் வர்றது, பியானோவோட மியூசிக்கல் நோட்ஸ் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஃப்ரூட் பிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைனிங் டேபிளில் நீங்கள் வச்சிங்கன்னா செம க்யூட் அடிஷனுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே இது எங்கே வாங்குனீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வைக்கிறது நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு இதுதான் சார் ரொம்ப ஈஸி தான். இது எடுக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. அப்படியே சும்மா ப்ரெஸ் பண்ணி உள்ளார வைக்கிறது தான். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாகவே இருக்குது. இது பாருங்க, நான் வைக்கிறேன், தெரியுதுங்களா? ஒவ்வொரு நோட்டுமே வந்து அழகாக ஒரு ஃப்ரூட் பிக். இது ஒரு ஃப்ரூட் பிக், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது யோசிச்சு பாருங்கள், இது டைனிங் டேபிளில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்க்ரீசிட்டிவாக இருக்கும். இது என்ன ப்ராடக்டாக இருக்கும், என்னவா இருக்கும், எதுக்கு இது டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இட்ஸ் அ பெஸ்ட் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். ரொம்ப அழகாகவும் இருக்குது, ப்ளஸ் ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் இல்லையா? நமக்கே வந்து அது என்னவா இருக்கும், ஏன் இதை வந்து டைனிங் டேபிள் வச்சுருக்காங்கன்னு பார்க்க யோசிப்போம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் எல்லாமே சீப் தான், பட் ப்ராடக்ட்டும் வந்து நல்ல குவாலிட்டியாக ஸ்டர்டியாக இருக்குது. இது வந்து எடுக்கிறது ஈஸி. பாருங்க, கீழே வச்சா விழுந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுக்கிறது வந்து அப்படியே உள்ளார போய் மாட்டிக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, பிஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ப் இல்லை, பட் ஓகே, இது வந்து ஈஸியாக ஃப்ரூட் பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டடியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட் பிக்கர் இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக இட் கெட்ஸ் எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன் ஆக்சுவலி. ஸோ இது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் இதே மாதிரி தான், ஒரு க்யூட் ப்ராடக்ட்டு. ஸோ ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஏதாவது ஐடியா இருக்கா? பார்த்தா எப்படி தெரியுது? லுக்கிங் லைக் அ பேர்ட், ரைட்? ஏதோ ஒரு பறவை மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா, தீஸ் ஆர் எக் ஹோல்டர்ஸ். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த எக்கை உள்ளே வச்சிங்கன்னா செம்ம க்யூட் இல்லை? எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஒரு பெங்குயினில் எக் ஹோல்டர். இது வந்து இதில் இன்னொரு பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எக்கை வச்சு அப்படியே நம்ம வந்து பாயிலிங் வாட்டரில் வைக்கலாம், பிளாஸ்டிக் ஒன்றும் ஆகாது. அது எக் பாயில் பண்ணுறதுக்கு இது அப்படியே டைரெக்டாக குக்கரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் வந்து 6 பீசஸ் வைக்கலாம், 6 முட்டை வைக்கிற மாதிரி இருக்குது, 6 இது இருக்குது. ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பர்ஃபெக்டில்
கண்டிப்பாக இது கிச்சனில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மார்னிங் நம்ம ஏஞ்சி போகும்போது கிச்சனில் போய் பார்க்கும்போது கிச்சன் க்ளீனாக இருக்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? பென்குயின் எக் ஹோல்டரா, இல்லை பியானோ ஃப்ரூட் பிக்கரா, அப்படி இல்லைன்னா லோட்டஸ் 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 மோமோ மேக்கரா, அப்படி இல்லைன்னா இன்னொன்று ப்ராடக்ட்டு அதுதான் பேர்ட் லெமன் ஸ்குவீசர். எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாமே மீஷோ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ மீஷோ சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அப்படி ஏதாவது லிங்க் மிஸ் இருந்தால் கூட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுறேன் லிங்க். ஓகே, ஸோ லெட் மீ நோ விச் ப்ராடக்ட் யூ லைக் த பெஸ்ட். ஓகே, பாய், see you.